பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெறுவதற்கு தேவன் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். வல்லமையான ஆயுதம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இதை கர்த்தர் செய்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொல்றேன், இதை எடுத்து நல்ல வாயை திறந்து பேசுங்க, சத்தமா பேசுங்க. அவரே உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாயிருக்கிறார். அவரே மகிமையான பட்டயமாயிருக்கிறார். அவரே மகிமையான பட்டயம் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தை தான் நமக்கு மகிமையான பட்டயம். அவருடைய வார்த்தை எடுத்து வாயை திறந்து பேசும் பொழுது பெரிய வெற்றி என்ன செய்ய முடியும்? நாம் பார்க்க முடியும். ஜெயத்தை பார்க்க முடியும், சுகத்தை பார்க்க முடியும், ஐஸ்வர்யத்தை பார்க்க முடியும், வாழ்வை பார்க்க முடியும், சமாதானத்தை பார்க்க முடியும். சத்திய வேதத்தில் பாருங்க, கிதியோன் என்கிற ஒரு மனுஷனை குறித்து நான் பார்க்கிறோம். இந்த கிதியோன் ஒரு பயந்த சுபாவமுடைய மனுஷன். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, பயந்தாங்கோழி. என்ன கோழி? பெரிய பயந்தாங்கோழி பயலா இருப்பாங்க. பாத்ரூம் கூட தனியா போக மாட்டேங்கிறீங்க, இவ்வளவு பெரிய ஆம்பளை பயலா இருக்கியா? இன்னும் அம்மாவை அக்கா தங்கச்சி கொடுத்துருக்காங்க. போடா முதல்ல பாத்ரூம் போறது கூட நாங்கள் இன்னும் வரணும், 7 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு வாங்க பாருங்க. அந்த மாதிரி கிதியோன் பாருங்க பயந்த மனுஷனா இருக்கிறான். வாசிப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்கால ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலம் ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நல்லா கவனிங்க. இங்கே கர்த்தர் கிதியோனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எதிரிகள் இவர்களை ஒடுக்கினார்கள். சுற்றில் இருக்கிற மற்ற ஜனங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள். மீதியானியர்கள் ஒடுக்கினார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை எழுப்பி அருமையான ஒரு திட்டத்தை இவனிடத்தில் கொடுத்து அதை செயல்படுத்துகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு வெற்றியை இவர்களாலே இந்த நேரத்திலே அவர்கள் பார்க்க முடிந்தது. கர்த்தர் ஒரு பெரிய வெற்றி இவர்களுக்கு கொடுத்தார். கவனிங்க, இந்த வெற்றியை எவ்வாறு இவர்களுக்கு கொடுத்தார் என்பதுதான் மிக முக்கியம். இது எல்லாவற்றையும் விளக்கமாய் சொல்ல எனக்கு நேரம் இல்லை, நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். இந்த எதிரிகள் மேலே கர்த்தர் எப்படி இவர்கள் வெற்றியை கொடுத்தார், எவ்வாறு வெற்றியை கொடுத்தார் என்று சொன்னால், இப்ப 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். எல்லாரும் கவனியுங்கள். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்கால ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்கால ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நடு ஜாமத்தில் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோட இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தில் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணையில் எக்காலங்களை ஊதி தங்கள் கைகளில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கையிலையும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். மீதியானியர்கள் பாளையம் இறங்கி இவங்களுக்கு விரோதமாக உட்கார்ந்து இருக்கிறாங்க, பயப்படுறாங்க. இஸ்ரவேல் மக்களை என்ன செய்ய போறேன்னு சொல்லி கர்த்தர் பாருங்க அருமையான ஒரு ஐடியா கொடுக்கிறார் கிதியோன்ட்ட. இந்த ஐடியாவை அங்க சொல்லியாச்சு. 300 பேர் இருக்கிறாங்க. 300 பேரையும் 100 பேரா பிரிச்சாச்சு. பிரிச்சு 300 பேர் கையிலையும் தீவட்டியை கொடுத்தாச்சு. 300 பேர் கையிலையும் ஒரு மண்பானைய, அப்ப யுத்தத்துக்கு போகும்போது மண்பானையை தூக்கிட்டு போவாங்க, பட்டயத்தை தூக்கிட்டு போவாங்க, ஈட்டியை தூக்கிட்டு போவாங்க. மண்பானை எந்த காலத்தில் தூக்கிட்டு போனாங்க? கர்த்தர் பாருங்க வேடிக்கை சில காரியங்களை செய்யறாரு பாருங்க. மண்பானையை கொடுக்க சொல்றாரு. ஒரு கையில தீவட்டி, ஒரு கையில மண்பானை. நல்லா கவனிங்க. எக்காலத்தை எடுத்து ஊதின உடனே மண்பானையை கீழே போடணும், தீவட்டி என்ன செய்யணும்? உயர்த்தி பிடிக்கணும். தீவட்டிய உயர்த்தி பிடிக்கணும். 3ஆம் பக்கத்தில் நின்றணும், எதிரிகளுக்கு சுத்திலும் செஞ்சுட்டு உடனே என்ன செய்யணும்? கர்த்தரின் பட்டயம் கிதியோன் பட்டயம் என்று சொல்லணும். என்று என்ன சொல்லணும்? கர்த்தரின் பட்டயம்
கிதியோனின் பட்டயம் என்று என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும்போது நான் என்ன செஞ்சிருவேன்? காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். இவங்க எக்காலத்தை ஊதி மண்மானைய 300 பேரும் டொம்முன்னு போட்டு உடைச்சு தீவட்டி தூக்குன உடனேயே வாயத்திலிருந்து சொல்றாங்க, கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம். சொன்ன மாத்திரத்தில் எதிரிகள் எல்லாம் பெரிய பட்டையே சுத்தி நிக்குதுறான்னு சொல்லி பயந்து தலதறிக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடிய பெரிய ஒரு வெற்றியை கர்த்தர் அன்னைக்கு பாருங்க மீதியானியர்கள் மேலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிதியோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். எல்லாம் கவனிக்கிறீங்களா? எனவே இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம். இந்த பாட்டு முடிக்க போகிறோம். எல்லாம் கவனிங்க. கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம். இங்கே பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல பட்டயம் என்பது எதுக்கு அடையாளமா இருக்குது? வார்த்தைக்கு அடையாளமா இருக்கு. எனவே இந்த இடத்துல வார்த்தை என்று போட்டு வாசிங்க, ரொம்ப ஈஸியா விளங்கும். வார்த்தையின் போட்டு வாசிப்போமா? கர்த்தரின் பட்டயம் என்று வாசிக்காம கர்த்தரின் வார்த்தை என்று போட்டு வாசிங்க. எப்படி இருக்குன்னு? கர்த்தரின் வார்த்தை கிதியோனின் வார்த்தை, கர்த்தரின் வார்த்தை கிதியோனின் வார்த்தை. புரிஞ்சிருச்சா? சரி, இப்ப கிதியோன் என்கிற வார்த்தையை எடுத்துட்டு இப்போ உங்க பேரை போட்டு வாசிங்க. இதுக்கு தான் அவ்வளவு தூரம் வந்தேன் இப்ப நானு. எல்லாம் நல்லா கவனிங்க. இப்போ புரியும் நல்லா உங்களுக்கு இந்த வசனம். பட்டயம் என்கிற இடத்துல வார்த்தைன்னு போட்டு வாசிங்க. கிதியோன் என்கிற பேரை எடுத்துட்டு உங்க பேரை இடத்துல போட்டு வாசிங்க. நான் இப்ப என் பேரை போட்டு வாசிக்கிறேன். உங்க பேரை போட்டு வாசிக்கிறீங்களா? நீங்க பார்த்து வாசிங்க. கர்த்தரின் வார்த்தை ஹேகினின் வார்த்தை, கர்த்தரின் வார்த்தை ஹேகினின் வார்த்தை, கர்த்தரின் பட்டயம் ஹேகினின் பட்டயம். எத்தனை புரியுது? புரியுதா? எனவே கர்த்தர் இங்கே எவ்வாறு வெற்றியை கொடுத்தார்னா, இவர்களை சொல்ல வச்சு வெற்றியை கொடுத்தாரு. கர்த்தர் இன்னைக்கும் உங்களை வாயத்திலிருந்து சொல்ல வச்சுதான் வெற்றியை கொடுக்கிறாரு. நீங்க சொல்லாம வெற்றி நடக்காது, வெற்றி உண்டாகாது. உங்க வீடுகளில் போய் நின்றுக்கிட்டு சொல்லுங்க கர்த்தருடைய வார்த்தைய. ஆமென். உங்க வீட்டை சபிக்காதீங்க. உங்க வீட்டு வாசல்ல வெளியில் நின்று காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நின்றுட்டு உங்க வீட்டை ஆசீர்வதிங்க. என்ன வய வீடோ என்னைக்கு வந்து தொலைஞ்சேன்னு அன்னைக்கே போச்சு எல்லாம். எத்தனை முறை பேசி இருக்கிறோம். என்ன வய குடும்பமோ என்ன வய வீடோ எப்படிலாம் பேசுறோம். என்னைக்காவது அந்த வீட்டை ஆசீர்வச்சிருக்கிறோமா? பீரோவை ஆசீர்வச்சிருக்கிறோமா? சமையலறை ஆசீர்வச்சிருக்கிறோமா? வீட்டு வாசல் நின்று உங்க வீட்டை பார்த்து ஆசீர்வச்சிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை சொல்ல வச்சுதான் காரியத்தை செய்யறாரு. அதனால உங்க வீடு நல்லா வரணும்னா காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிங்க? எத்தனை மணிக்கு எந்திரிக்க முடியுமோ? இருட்டுக்கு முன்னால எல்லாம் யாரும் பார்ப்பாங்க ரோட்ல, அது மாதிரி கிரிக்க மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறான். என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க தான் நினைச்சிடக்கூடாது. அதனால நீங்க எந்திரிச்சு வெளியில வந்து நின்று உங்க வீட்டை பார்த்து நல்லா ஆசீர்வதிங்க. மனசார ஆசீர்வதிங்க. வீட்டை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, புருஷனை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மனைவி ஆசீர்வதிங்க, பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வார்த்தையை விடுங்க, கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புங்க. வீட்டை பார்த்து வார்த்தை என்ன செய்யுங்க? ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை, வெற்றியின் வார்த்தைகளை, நன்மைகள் வார்த்தைகளை, சுகத்தின் வார்த்தைகளை, ஆரோக்கியத்தின் வார்த்தைகளை, செழிப்பின் வார்த்தைகளை, பெருக்கத்தின் வார்த்தைகளை உங்க வீட்டை பார்த்து என்ன செய்யுங்க? அனுப்புங்க. கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம், கர்த்தரின் வார்த்தை என்னுடைய வார்த்தை அப்படி என்ன செய்யுங்க? அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா வெற்றி உண்டாகும். ஆமென். எல்லா கரங்கத்தை சொல்லுமா? கர்த்தரின் பட்டயம் என்னுடைய பட்டயம், கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை. ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அதை பாருங்க நம்முடைய நாவில வைத்து பேசினால்தான் அங்கே வெற்றி என்ன செய்யும்? உண்டாகும். அங்கே ரட்சிப்பு உண்டாகும், அங்கே சுகம் உண்டாகும், அங்கே பாதுகாவல் உண்டாகும், அங்கே சமாதானம் உண்டாகும், அங்கே ஆரோக்கியம் உண்டாகும், அங்கே வெற்றி உண்டாகும், அங்கே ஜெயம் உண்டாகும், அங்கே ஐஸ்வர்யம் உண்டாகும், அங்கே செழிப்பு உண்டாகும், அங்கே பெருக்கம் உண்டாகும், அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும். தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் நாமம் யெகோவா கேரூப். அவரே நம்முடைய மகிமையான பட்டயம். அவருடைய வார்த்தையே நம்முடைய மகிமையான பட்டயம். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். லோகோஸ் ரேமாவாய் மாற வேண்டும். எழுதப்பட்ட வார்த்தை வெளிப்பாட்டின் வார்த்தையாய் மாற வேண்டும். அந்த வெளிப்பாட்டின் வார்த்தை நீங்க வாயை திறந்து என்ன செய்யணும்? பேசணும். அப்பதான் வாழ்க்கையில வெற்றியை பார்க்க முடியும், சுகத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு இருக்கிற தரித்திரம் மாறும். அப்பதான் இன்னைக்கு இருக்கிற கடை பிரச்சனை மாறும், இன்னைக்கு இருக்கிற தோல்வி மாறும், இன்னைக்கு இருக்கிற இல்லாமை மாறும், வறுமை மாறும், எல்லாம் மாறும். இன்னைக்கு பேச ஆரம்பிங்க.
இன்னைக்கு வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. டெய்லியும் மணிக்கணக்கில் உட்காருங்க. நேரம் கிடைச்சா ஆழமா அதில் வாசிங்க. அதுக்குள்ள போங்க. அது தியானமா அதுக்குள்ள போங்க. அதை எடுத்து குறிச்சு வைங்க. அதை வாயை திறந்து பேசுங்க. பேசுனீங்கன்னா நான் சொல்றேன், நிச்சயமாய் ஒரு பெரிய வெற்றியை, ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. யெகோவா கேருபே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்களுடைய மகிமையான பட்டயம், உம்முடைய வார்த்தையே எங்களுடைய மகிமையான பட்டயம் கர்த்தாவே. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை எடுத்து வாயில வைத்து தொடர்ந்து பேச பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எழுதப்பட்ட வார்த்தையை மணிக்கணக்கில் வாசித்து அதை வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள, ரேமாவாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இந்த ரேமாவை எடுத்து வாயில வைத்து பேச, வெளிப்பாட்டின் வார்த்தை வாயில வைத்து பேச பிள்ளைகளுக்கு பலனை தாரும், கிருபையை தாரும். தூய ஆவியானவரை உதவி செய்யும். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகமாயிருக்கட்டும். எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும், எல்லா வியாதியின் அறிகுறிகள் மாறட்டும், எல்லா தரித்திரங்கள் மாறட்டும், இயலாமைகள் மாறட்டும் கர்த்தாவே. ஆசீர்வாத வீட்டில் தங்கியிருக்கட்டும். குடும்பத்துல சமாதான ஒற்றுமை உண்டாகட்டும். ஜெயம் எடுக்கிறோம். குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். அவ்விதமாய் செய்கிறீருக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. Hallelujah.